இந்தியாவினுடைய பெருமை, உலக அரங்கில் இந்தியாவினுடைய பண்பாட்டு செழுமையே என்ன தெரியுமா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை தான் இங்கே பார்க்கிறோம். பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து செய்கிற சமய நல்லிணக்க இஃப்தார் என்பது மிகச்சிறந்த நல்லிணக்கத்திற்கான வழி. இந்த பகுதியில் பங்கேற்றவர்கள் பங்கேற்றவர்களுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு, தொடர்ந்து இந்த நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிற இந்த மஸ்ஜித் மற்றும் மீசான் வியாபாரிகள் நலச்சங்கங்கள், ஏழைகளுக்கு வழங்குகிற புனித ரமதானுடைய எளியவர்களுக்கு தரப்படுகிற அன்பளிப்புகளை எல்லாம் வரக்கூடிய ஆண்டுகளில் பன்மடங்காய் வழங்குங்கள். நல்ல பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் அறப்பணிகளை, சமூக நலப்பணிகளை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்றுக்கொள்வானாக என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு நான் இந்த இஃப்தார் வாழ்த்துறையை நிறைவுபடுத்துகிறேன். பிரார்த்திக்கிற நேரத்தில் இன்றைக்கல்ல ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் இஃப்தார் நோன்பு திறக்கிற போது செய்யப்படுகிற பிரார்த்தனை இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது என்கிற காரணத்தால் நீங்கள் எல்லா நாளிலும் நோன்பு திறக்கிற போது, அது உங்கள் வீட்டில் திறந்தாலும், உங்கள் பள்ளிவாசலிலே திறந்தாலும், இது போன்ற நிகழ்வுகளில் திறந்தாலும், உலக மக்கள் அத்தனை பேருக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பாக நிலவி வரும் சர்வதேச சூழலில் உலகம் அமைதியாய் வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனையை இறைவனிடத்தில் வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட போர் சத்தங்கள் இல்லாத, மனிதனுக்கு மனித நேயத்தோடு வாழுகிற அமைதியான வாழ்வை அகிலத்திற்கு தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்து துவாவோடு நோன்பு திறப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم لك سمنا وبك آمنا وعليك توكلنا وعلى رزقك أفطرنا فتقبل منا. يا الله எங்களுடைய நோன்பை ஏற்பாயாக, எங்களுடைய இந்த நோன்பை கபூல் செய்வாயாக. وصحبه أجمعين والحمد لله رب العالمين. اللهم لك سمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني. بسم الله.